ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மேலே டப்பா டப்பாவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? கொஞ்ச நாளாக வெயில் அதிகமாக இருந்துட்டு இப்போ மழை பெய்ய ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட். வெயில் நாளில் கப்பீஸோ எதுவுமே குட்டி போடாது. இப்போ மழை நாள் கிளைமேட் சேஞ்ச் ஆனவுடனே எல்லா கப்பீஸுமே குட்டி போட ஆரம்பிச்சிருச்சோ, அதோட குட்டியை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு டப்பாலையும் வச்சுருக்கேன். என்னென்ன குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நம்ம எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட்டான கோழி குட்டி போட்டிருக்காங்க. அதோட குட்டி தான் இது ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா சில்லி மொசைக் டம்போயர். நார்மலாக சில்லி மொசைக் டம்போயர் ஹெட்டெல்லாம் பேட்டர்ன் கவர் ஆகாது. இந்த வெரைட்டி நியூவாக அந்த ஸ்டைனு ஃபுல்லாகவே ஹெட்டு கொண்டு ஃபுல்லாகவே அந்த பேட்டர்ன் கவர் ஆகிருக்கும். அவங்களே குட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஜெட் பிளாக், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச வெரைட்டி ஜெட் பிளாக்கு. ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே பிளாக் இருக்கும், அதனால் இதுக்கு பேர் ஜெட் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களும் குட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதோட குட்டியும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 குட்டியுமே அரௌண்ட் ஒரு 200 குட்டிக்கிட்ட இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எப்பயும் போல் சின்ன சின்ன டப்பில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம் ஃப்யூச்சரில் இது எப்படி வளருதுன்னு. இது எல்லாருக்குமே நம்ம லைஃப் ஃபீட் தான் ஃபீட் பண்ணுவோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா பல்லட்ஸ் எதுவுமே ஃபீட் பண்ணால் இது எடுக்க மாட்டாங்க. லைஃப் ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு டெத் ரேஷியோ கம்மியாக இருக்கும்.